வணக்கம் மக்களே. நடிகை சிவாஜி கணேசனை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காலகட்டத்தில் தனக்கு மகளாக நடித்த ஒரு நடிகைக்கு நான் ஹீரோவாக நடிக்கிறதா அப்படின்னு விஜய் சேதுபதி நடிகை கீர்த்தி செட்டியை பற்றி ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. அதை வச்சு எல்லாருமே ரஜினியை கேலி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி சொல்கிற விஜய் சேதுபதி எங்கே, ரஜினிக்கு மகளாக நடித்த மீனாவையே தனக்கு ஜோடியாக ஆக்கிக்கிட்ட ரஜினி எங்கன்னு ரஜினியையும் விஜய் சேதுபதியும் சேர்த்து வச்சு நெட்டிசன்கள்லாம் ரஜினியை வறுத்தெடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த காலகட்டத்திலேயே சிவாஜி கூட மகளாக, சகோதரியாக, காதலியாக, மனைவியாக நடித்த ஒரு நடிகையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 60களில் சினிமாவில் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தவர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். இவர் ஒரு நடிப்பு பல்கலைக்கழகம்னே சொல்லுவாங்க. அவருடைய ஒவ்வொரு அசைவிலும் வித்தியாசமான நடிப்பையும் பார்க்க முடியும். அவரோட கண்கள் நடிக்கும், முகம் நடிக்கும், வாய் நடிக்கும். அப்படி சினிமா மேலே ரொம்ப பற்றாக இருந்தவர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். இவரோட மகளாகவும், சகோதரியாகவும், காதலியாகவும், கடைசியில் மனைவியாகவும் நடித்த ஒரு நடிகை தான் நடிகை லட்சுமி அவர்கள். இவங்களும் தன்னோட 16 வயசுலேயே சினிமாவில் அறிமுகமாயிட்டாங்க. இவங்க நடித்த சில நேரங்களில் சில மனிதர்கள்ன்ற திரைப்படம் பெரிய வரவேற்பை பெற்று தந்துச்சுன்னே சொல்லலாம். இதுக்கப்புறமா கங்கான்ற திரைப்படத்தில் ஒரு வித்தியாசமான கேரக்டரில் நடித்து அந்த படம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு அப்புறமா நடிகர் திலகம்னே எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு நடிப்பில் திறமையாக இருந்தாங்க. கிட்டத்தட்ட 600 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா தெலுங்குலேயும் டாப் நடிகையாக வலம் வந்துட்டு இருந்தாங்க நடிகை லட்சுமி அவர்கள். சமீபத்தில் ஒரு விழா மேடையில் சிவாஜியை பற்றி கூறும் பொழுது, சிவாஜிக்கு மகளாகவும், சகோதரியாகவும், காதலியாகவும், மனைவியாகவும் நடித்த ஒரே நடிகை நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் சிவாஜி கடைசியாக நடித்த படையப்பா படத்தில் அவருக்கு மனைவியாக நடித்தது என்னுடைய பெரும் பாக்கியம்னு குறிப்பிட்டிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டும் இல்லாமல் சிவாஜியோடு நான் நடித்த அனுபவங்களை ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க.